இந்த பூச்செடி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் தான் இருக்குது. ஆனால் இதோடு தொடர்ந்து இது 3வது நாள் போடுறதுனால இதுக்கு போடுறேன்னா, ஃபஸ்ட் அன்றைக்கி கொஞ்சம் பூ இருந்துச்சு, 2வது நாள் வந்து கொஞ்சம் பூ இருந்துச்சு, 3வது நாள் இன்றைக்கி வந்து இலையே தெரியாத அளவில் இந்த பூ மாதிரி சரஞ்சரம் நம்ம வந்து மாலை எப்படி தொடுக்கிறோமோ அதே மாதிரி வந்து இந்த மாலை மாதிரி தொடுந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மேலேருந்து கீழே வர இருக்குது. இது ஒரு பந்தல் மாதிரி போட்டு அந்த பந்தலில் வந்து விட்டுருந்தா இன்னும் அழகு. நம்ம சீரியல் செட் போட்டிருப்போம்ல அந்த மாதிரி இருக்கும். சீரியல் செட்டு மாதிரி இந்த பூ இருக்கும். அந்த அளவில் வந்து அழகு சேர்க்குது. இதனோட பேர், இந்த செடியோட பேர் தெரியல. யாராச்சும் தெரிஞ்சால் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இப்போ இது போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க என்ன அந்த பூ செடியோட பேருன்னு. ஆனால் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்காதவங்களும் யாரும் இருக்காது. அந்த அளவில் வந்து அருமையான பூ, சூப்பரான பூ. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி பூச்செடிகளை வளங்க. மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும். பூ செடி கார்டன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மனசிலோட அமைதியாக ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நிறைய தேனீச்சைகள்லாம் வரும். இந்த தேனீச்செல்லாம் வந்து அந்த சவுண்டு கேட்டிங்கனாவே அது நமக்கு வந்து ஒரு மியூசிக், நான் பாட்டு பாடின மியூசிக் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த சவுண்டும் இருக்கும். அது கேட்டால் கூட நம்ம மனசுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். அதனால தான் கார்டனில் பூச்செடி வீட்டுக்கு முன்னாடி தோட்டமாக வைக்கலாம், இல்லை சட்டியில் வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து கட்டாயம் ஒரு கார்டன் வந்து அமைக்கிறது மிக்க நல்லது.